ஜெய் சாயிராம். அன்பு இல்லாத வாழ்க்கையில் எல்லாமே பெற்றிருந்தாலும் கூட அது எதுவுமே இல்லாத வெற்று காகிதம் போன்றதுதான். எனவே அன்பை மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நமக்கான அன்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ நினைத்து பார்க்க முடியாத அற்புத மாற்றத்தை அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வர நான் முடிவு செய்துவிட்டேன். உன்னிடம் வந்து சேர்க்க அனைத்துமான வேலைகளையும் நான் முடித்துவிட்டேன் என் பிரியமே. நாளையே உன் மனம் விரும்பும் நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே நான் நடத்தி காட்டுவேன். உனக்கான அற்புத மாற்றத்தை நான் உனக்காகவே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என் பிரியமே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எதற்குமே கவலைப்பட்டு கொண்டே கோவப்பட்டு கொண்டே தேவையில்லாமல் விவாதம் செய்து கொண்டே இருக்காதே என் பிரியமே. எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்துக்கொள். நிதானமாக வைத்து கொண்டாலே போதும். என்ன நடக்க வேண்டுமோ, என்ன நிகழ வேண்டுமோ, நடக்க வேண்டிய நேரத்தில் நிகழ வேண்டிய நேரத்தில் எல்லாம் சாதகமாக நடக்கும். உனக்கு சாதகமாகவே நிகழும். எனவே மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாததை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. உனக்குத்தான் துணையாக நான் இருக்கிறேனே, பின் எதற்காக பயப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய்? எல்லாம் உனக்கு சாத்தியமாகும். சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு அனைத்தையும் நான் உனக்காகவே உருவாக்கியே காட்டுவேன். எனவே எதற்குமே கலங்கி விடாதே என் அன்பு பிரியமே. உன்னுடைய உண்மையான எண்ணமே உன்னுடைய வாழ்வாக மாறுகிறது. எனவே எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. வாழ்க்கையில் நீ யாரிடமும் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னை நம்பி வந்தவர்களை எப்பொழுதும் எதற்காகவும் எந்த நிமிடமும் எந்த நேரமும் ஏமாற்ற வேண்டும், ஏமாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட உன் மனதில் எழாத வண்ணம் பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்களை ஏமாற்றி விடாதே என் பிரியமே. உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது போல மிகப்பெரிய துரோகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆம் என் பிரியமே. சில பிரச்சனைகள் வந்தால் சில பிரச்சனைகளை அப்படியே பேசாமல் அப்படியே விட்டுவிட்டால் அதுவாகவே சரியாகிவிடும். இதுதான் உண்மை. சில பிரச்சனைகளை உடனே பேசிவிட்டால் அதுவும் சரியாகிவிடும். இது பிரச்சனைக்கான சூழலை புரிந்து கொண்டவர்களுக்குத்தான் புரியும். எனவே பிரச்சனை ஏற்பட்டால் அதை உடனே தீர்த்துவிட கற்றுக்கொள்ளலாம். பிரச்சனையை பற்றி சிந்தித்து சிந்தித்து அந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் அதை உடனே தீர்த்து விடுவதுதான் மிக மிக நல்லது. மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்து விடாதே என் பிரியமே. நிகழ்காலத்தை தொலைத்து விடாதே. உன்னுடைய உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் உன்னுடைய ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம். உன்னை நீயே வருத்தி கொண்டு நிகழ்காலத்தில் உழைத்தாலும் எதிர்காலத்தை அனுபவிக்க உன்னிடம் ஆரோக்கியம் இருக்குமா என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிரியமே. கவனமாக இருக்க கற்றுக்கொள். கவனமாக இருக்க கற்றுக்கொள் என் அன்பு பிரியமே. மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தை செலுத்தாதே என் பிரியமே. ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால்
நீயும் அதையே செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது என் பிரியமே. நீ உன்னுடைய காரியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தினாலே போதும். நிச்சயம் உன்னையும் ஒரு நாள் இந்த உலகமே திரும்பி பார்க்கும். இந்த உலகமே திரும்பி பார்க்கும். எதை இழந்திருக்கிறாய் என்பது முக்கியமல்ல என் பிரியமே. மீதி என்ன இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். எனவே எதை இழந்தாலும் வருத்தமே படாதே. இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டுமென்றால் யாருக்குமே வாழ்நாளே போதாது. வருந்திக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழவே முடியாது. எனவே இழந்ததை எண்ணி எண்ணி வருத்தப்படாதே என் பிரியமே. இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக முன்னேறி செல்ல கற்றுக்கொள். அப்பொழுது நீ இழந்ததையும் திரும்பப் பெறுவாய். நிச்சயமாக திரும்பப் பெறுவாய். உதவிக்கு யாருமே இல்லையே, துணைக்கு யாருமே இல்லையே என்று வருத்தப்படாதே என் பிரியமே. உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொண்டாலே போதும். தைரியமாக மிக சுலபமாக உன்னால் முன்னேறி காட்டிவிட முடியும். நடப்பது எல்லாம் தவறாக இருக்கிறதே என்று மட்டும் கலங்கி விடாதே என் பிரியமே. நடந்து முடிந்த செயல்கள் எதையுமே நீ சரியாக செய்ய முடியாததுதான். ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் நிச்சயமாக சரி செய்து கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதுவே உன்னுடைய எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றியமைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உன்னுடைய துணிவையே துணையாக மாற்ற கற்றுக்கொள். நீ இன்னும் வெற்றியடையாமல் இருப்பதற்கு 3 விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள் என் பிரியமே. ஒன்று என்ன தெரியுமா? உன்மீதே உனக்கு நம்பிக்கை தைரியமும் இல்லாமல் இருப்பதுதான். அடுத்து என்ன தெரியுமா? தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்வதுதான். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உன்னுடைய நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதுதான். இந்த 3ஐயும் நீ தவிர்த்து விட்டாலே போதும். வாழ்க்கையில் நீ தோல்வியடைவதையும் நிச்சயமாக தவிர்த்து விடலாம். எனவே இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்துவிட்டு உன்னுடைய செயலில் உன்னுடைய வேகத்தை காட்டு. அடைய முடியாத மாற்றத்தை நிச்சயமாக அடைந்தே காட்டிவிடலாம். இங்கு வெற்றி பெறும் யாருமே அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று எப்பொழுதுமே சொல்வதே கிடையாது என் பிரியமே. அந்த வெற்றிக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தவறு இல்லைதான். ஆனால் தோல்வியடைந்தால் மட்டும் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன்னுடைய குறைகளை உணராமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறுதானே. தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் கடைசி வரை வெற்றியடையவே முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு மெருகு ஏற்றினால்தான் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உன்னால் அடைய முடியும் என் பிரியமே. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்துமே ஆகக்கூடியதுதான். உன்னால் முடியும் என்று முதலில் நீ நம்பு என் பிரியமே. உன்னால் முடியும் என்று நீ நம்பும் பொழுதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்து செல்லும். உன்னுடைய தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது என்பதை புரிந்து கொள். எல்லோருக்குமே எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்வு என்று யாருக்குமே இது நாள் வரை அமைந்ததே இல்லை.
பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் என்று யாருமே இந்த உலகத்தில் இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. தீர்வுகளை தேடி நீதான் நகர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ பின்னோக்கி செல்கிறாய், தோல்வி அடைந்து விட்டாய் என்றெல்லாம் அர்த்தமல்ல என் பிரியமே. நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் உனக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ நினைப்பது போல எதுவுமே நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படுவதோ சோர்ந்து போகவோ நிச்சயமாக கூடாது என் பிரியமே. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். நீ எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உன்னை அழைத்து செல்லும் உன்னுடைய வாழ்க்கை. ஆனால் இறுதியில் அது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு பெற்றுத்தராமல் விடாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய மனதை, உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டுமே நிலை நிறுத்த கற்றுக்கொள். மனதை எங்கெங்கோ அலப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதே என் பிரியமே. அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ சில நேரம் உன்னை பற்றி உனக்கு பின்னால் கேலியாக பேசுபவர்களை நினைத்து நினைத்து வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் புரியுமா? அவர்களால் உன் தரத்திற்கு வர முடியாத பொழுதும் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாமல் போனாலும் உன்னை துன்புறுத்தி நீ வேதனைப்படாமல் இருந்த போதும் அந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. நீதான் என் பிரியமான குழந்தை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. கண்மணியே, வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிக பெரிய குறை. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல், உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு, நம்பிக்கையோடு செயல்படு, விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே.
தயங்காதே, எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருப்பேன். நீ வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அடுத்த நொடியே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் போய் அதை நீ கொட்டி தீர்த்தால் அவர்கள் உன் வாழ்வையே கேள்விக்குறியாக்கி விடுவார்கள். அப்படித்தான் உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றில்லை. மனதில் வைத்து கொண்டிருந்தாலே போதும், உன் அப்பாவிடம் சொன்னாலே போதும், அனைத்திற்குமான தீர்வை நான் உனக்கு கொடுக்கிறேன். எனவே மற்றவர்களிடம் போய் உன் மனபாரத்தை கொட்டுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் வந்து உன் மனபாரம் அனைத்தையும் கொட்டிவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். ஒரு மலரை எடுத்துக்கொண்டு அந்த மலரிடம் உன் வருத்தம் அனைத்தையும் சொல்லி என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. அந்த மலர் வாடுவதற்குள் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அப்பாவாகிய நானே உனக்கு வழங்குவேன். என் கையில் இருக்கும் மலரை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் உனக்கானது. அனைத்துமே ஒவ்வொன்றாக மிக மிக சரியாக நடைபெறும். அத்தனை வாய்ப்பும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆம் குழந்தையே, உனக்கான நற்செய்தியை, உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான ஆனந்தத்தை, உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராக இருந்தாலும் மற்றவர்களின் குறை மிக மிக பளிச்சென்று அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களின் குறை என்பது சில பேருக்கு தெளிவாக தெரிவதே இல்லை, மங்களாக கூட தெரிவதே இல்லை. இதுதான் அவரவரிடம் இருக்கும் சிறு சிறு குறையாகவே இருக்கிறது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறே இல்லை என் பிள்ளையே. அதே போல் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்வையே வீணடிப்பதுதான் தவறு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களுக்காக நீ கவலைப்படுவது தவறு அல்ல. உன் வாழ்வையே இழந்துவிட்டு மற்றவர்களுக்காக நன்மை செய்வதுதான் தவறு என்பதை புரிந்து கொள். மற்றவர்களோடு நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டு உன்னுடைய திறமை என்ன என்பதை ஆராய்ந்து முழு திறனோடு அந்த திறமையை, உன்னுடைய இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இரு. நீயும் நன்றாக இருப்பாய், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக வாழ வைக்க முடியும் உன்னால். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ நன்றாக வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தீர்க்கமாக செய். உனக்கு என்ன செய்ய ஆசையாக இருக்கிறதோ அதை மற்றவர்களின் கருத்தை எதிர்பார்க்காமல் செய்ய முடிக்க பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் சிறப்பானது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னை அடிமையாக வைக்க வேண்டும், அடிமையாக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன் அருகில் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் அவர்கள் என் மனமும் இருக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களிடம் பழகிவிட்டு பின் வருத்தப்படும் உன்னுடைய மனத்தை பார்த்து உன் சாயப்பா நானும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். எனவே மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கிறது,
எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலில் தீர்க்கமாக ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாமல் பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நீயும் வேதனைப்படுத்தி என்னையும் வேதனைப்படுத்தாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. இதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் சிறிது மாற்றிக்கொண்டால், சிந்தனை செய்துவிட்டு செயலில் இறங்க துவங்கினால் யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை நான் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீயும் என் சொல்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனக்குழப்பத்தினால், சில சமயம் என் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். கலங்காதே. உனக்கானது அனைத்தையும் நான் யோசித்து யோசித்து உன்னிடம் கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. நான் உனக்கான நல்லதை நடத்தி வைப்பேன். நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நல்லது நடக்கும், நடத்தி வைப்பேன் உன் சாயப்பா. சந்தோஷமாக இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால், இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வாதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே.
படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே.
எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழப் பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே.